Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. கோடை காலத்தையொட்டி சேலம் மாவட்டத்தில் நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தமிழகத்திற்கான வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு விடுவித்திருப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் இதற்கு முன்பாக பல புயல்கள் வந்துள்ளன. புயல் நிவாரணம் கேட்டு புள்ளி விவரங்களுடன் மத்திய அரசை நாடும்போது மாநில அரசு கேட்பதை விட குறைத்துதான் கொடுப்பார்கள். மாநில அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு இதுவரை கொடுத்ததே இல்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திமுக அதில் அங்கம் வகித்த காலங்களிலும் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்டது. அப்போதும் திமுக கேட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்று பழனிசாமி பதிலளித்தார். பின்னர் திமுகவை விமர்சித்த அவர், இன்றைய ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. போதைப்பொருள் கடத்தலை திமுக அரசும் காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை. அதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் விவகாரத்தில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் புழக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் போதைப் பொருட்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.